ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறார்னா, தனித்து அவரோடு கூட இருக்கணும் என்பதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை தெரிந்து கொண்டதான பிரதானமான நோக்கமே தம்மோடு கூட இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தம்மோடு கூட இருக்கிறதுல அவர் ரொம்ப பிரியப்படுகிறார். இன்றைக்கி அதை தான் கர்த்தர் எதிர்பார்த்து உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை தனிமையில் இனிமை என்பதாக கர்த்தர் பேசுகிறார். எப்பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கிறது நம்ம இனிமையாய் நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி தனித்திருப்பது, ஆண்டவரோடு கூட அமர்ந்திருப்பது அநேகருக்கு கஷ்டம் என்று உணர்கிறார்கள். அநேகருக்கு நேரம் இல்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள். தனித்திருக்கிறதை குறித்து எனக்கெல்லாம் அதிக நேரம் ஜெபம் பண்ண முடியாது என்று சொல்லி தங்களை பிஸியாக காண்பித்து கொள்கிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு யாக்கோப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், 20 வருஷம் லாபானுடைய வீட்டிலிருந்து திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுது அவனுக்கு எதிர்கொண்டு ஏசா வருகிறான் என்று சொல்லி அறிந்தவுடனே ஒரு நாள் ஏசாவை ஏமாற்றி கொண்டு தானே அவன் லாபான் வீட்டுக்கு ஓடினான். இப்படி அவனுக்கு ஏசாவை நினைத்தவுடனே நான் ஏசாவுக்கு செய்த தீமை நிமித்தம் எனக்கும் தீமை செய்து விடுவானோ, என்னுடைய மனைவிகள், என்னுடைய பொருட்கள், என்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அழித்து விடுவானோ என்று சொல்லி ஒரு பயத்தின் நிமித்தமாக எல்லாரையும் அக்கறைப்படுத்திவிட்டு எல்லாவற்றையும் தனிமைப்படுத்தி விட்டு இவன் பிந்தி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எங்கே தனித்திருந்தான்? யாப்போக்கு நதிக்கரையில் அவன் தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். தனித்திருந்தான்னா என்ன தெரியுமா? தேவனோடு கூட இருந்தாங்க. இரவு நேரம், அந்த இரவு நேரத்தில் கூட அவனுக்குள்ள நான் தேவனோடு கூட இருக்கணும், எனக்கு வருகிற ஆபத்திலேருந்து எப்படியாவது தேவன் என்ன செய்யணும், தப்புவிக்கணும், இதில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தரணும்னு சொல்லி நான் ஏமாற்றுக்காரன் தான், நான் எத்தன் தான், எப்படியாவது என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட அமர்ந்து விடாப்பிடியாக ஜெபித்தாங்க. நம்மனா என்ன தெரியுமா? கடமைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு திருப்தி அடைவதற்காக 5 நிமிட ஜெபம், 10 நிமிட ஜெபம், அதையும் நம்ம சொல்லிக்கொள்ளும். என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த சிறிய ஜெபத்திற்கு பெரிய ஆசீர்வாதம் தாரும் என்று சொல்லிக்கொள்வோம். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார். நீங்கள் எப்போ அதிக நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை விளக்குவார். அப்பொழுது தான் ஜெபந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திறக்கும் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். பாருங்க, பிந்தி தனித்திருந்து யாக்கோப்பு ஜெபித்தான். அவன் பேர் இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். அதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. எங்கே ஆசீர்வதித்தார்? எந்த இடத்தில் தனித்திருந்தானோ, எந்த இடத்துல ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினைத்தானோ அதே இடத்தில் தேவன் ஆசீர்வதித்தார். நீங்கள் எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் குறுகி போனீர்களோ அதே இடத்தில் தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் தனிமையில் இனிமையை காண வேண்டும். தனிமை கஷ்டம் என்று நினைக்கக்கூடாது. இரவு நேரத்தில் ஜெபிப்பது கஷ்டம் என்று நினைக்கக்கூடாது. உபவாசித்து ஜெபிப்பது கஷ்டம் என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் கஷ்டம் என்று நினைக்கிறீங்க, உங்கள் கஷ்டமே மாறாமல் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காணாமல் இருக்கிறீர்கள். பாருங்கள், அவனுடைய பேரும் இஸ்ரவேலாய் மாறினது. கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு கஷ்டத்தை பட்டான். ஆனால் 33ஆம் அதிகாரத்தில் வரையில் எந்த ஏசாவுக்காக
பயந்தானோ அந்த ஏசா சத்துருவையும் சமாதானமாகும்படி 2 பேரும் கட்டி அணைத்து என்ன செய்கிறார்கள்? அழுகிறதை பார்க்க முடிகிறது. ஏசா இப்பொழுது அவன் சத்துருவாய் வரவில்லை, சகோதரனாய், அன்பு செலுத்துகிறவனாய், நேசிக்கிறவனாய் மாற்றினது என்னென்றால் தனிமையில் இனிமை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தனிமையில் தேவனோடு அமர்ந்து பாருங்கள். இதை தான் இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இயேசு தனித்து ஜெபித்தார், பிதாவுடைய முகத்தை பார்த்தார். நம்முடைய முற்பிதாவாக இருக்கிற ஆபிரகாம் தனித்து ஜெபித்தார். நான் செய்ய போகிற காரியத்தை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். இன்றைக்கும் இந்த நிலைமைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெப நேரத்தை அதிகரியுங்கள். ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் உங்களுக்காக திறக்கப்படும். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தனிமையில் இனிமையை காண கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் அழைத்த அழைப்பின் நோக்கமே உம்மோடு கூட இருப்பதற்கு, அதை உம்முடைய பிள்ளைகள் செய்ய, அதற்கு உம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.